ஹலோ வியூவர்ஸ், பிரதிமா ரங்கவிட்டல் சேனல் ஜமூஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி ஒரு புது டிஷ் பண்ண போகிறோம். அது வந்து பிரெட் சாண்ட்விச். அது யூஸ்வல் சாண்ட்விச் இல்லாமல் வேறு மாதிரி பண்ண போகிறோம், காமிக்கிறேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் பாருங்கள். வேறு டொமேட்டோ, கேப்சிகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ரெண்டு தனியாப்பொடி, ஜீரகப்பொடி, உப்பு, கடலை மாவு, கிராம் ஃப்ளார். இது மூணுத்தையும் வச்சு நாம் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டோம். வந்து பாருங்கள், குழம்புமிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டோம். கடலை மாவு இதில் போடணும். இப்போ இதில் கடலை மாவு இதில் போட்டோம்னா மற்றது எல்லாமே இதில் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போடலாம். ஏன்னா முதல்ல ஆக்சுவலி இதில் தக்காளியிலலாம் தண்ணி இருக்கிறதுனால நாம் வந்துட்டு கொஞ்சம் முதல்ல பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இன்னொரு இது எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அந்த இது போட்டோம் இல்லையா, கடலை மாவு, டொமேட்டோ, கேப்சிகம் எல்லாம் போட்டு இது பண்ணோம் இல்லையா. ஸோ இது போட்டு நம்ம இப்போ இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ பட்டர் வந்து அதில் போட்டு பட்டர் வந்து இதில் போடலாம். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆன அப்புறம் இதை எடுத்து அதில் போடணும். இதை எடுத்து அதில் போடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் கொஞ்சம் பட்டர். கொஞ்சம் இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா இதை எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி விட்டுடணும். கொஞ்சம் சிம்மில் ஏற்படாது. இப்போது இந்த பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா இப்போ ஒரே ஒரு பக்கம் சுடுங்கிறதால இப்படியே மேலே வச்சுட்டு நம்ம பண்ணலாம். அப்புறம் நம்ம கையும் சுடாதுன்னு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறோம். இப்போது இது ஆனப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஆனப்புறம் திருப்பி விடலாம். கொஞ்சம் நேரம் இது ஆனவுடனே திருப்பலாம். இந்த பக்கம் இது ஆகிடுச்சுன்னா திருப்பலாம். விடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இது மேலே வந்து சீஸ் வேணும்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் சீஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பட்டர் வேணுன்னா போட்டுக்கலாம். சில பேருக்குலாம் பட்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பட்டர் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் இது வர வரைக்கும் அப்படியே ரோஸ்ட் ஆகும். நல்லா அப்படியே சூப்பராக ரோஸ்ட் ஆகும். பாருங்க, ரோஸ்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இதில் சில பேருக்குலாம் இதில் வந்து சீஸ் வச்சா பிடிக்கிறவங்க சீஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து வெங்காயம் இதில் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ இது கேரட் எதாவது போடலாம். என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருந்தது. கேப்சிகம், டொமேட்டோ தான் இருந்தது. ஸோ இது மட்டுமே போட்டு நான் பண்ணியிருக்கேன். இது
இது மேலே சீஸ் வச்சு ஒருத்தர் கொடுக்கலாம், சாப்பிடலாம் யாரும். இந்த சீஸை வந்து இதில் மேலே வைக்கலாம். ரொம்ப சீஸ் வேண்டாம், சில பேர்லாம் பாதி போதும்னு நினைப்பாங்க. ரொம்ப சீஸ் வேணும், எப்படி இது மெல்ட்டு தான் போகுது. இது மேலே சீஸ் வச்சுட்டு கொஞ்சம் வச்சுட்டு இந்த இது பண்ணி கொடுத்துடலாம். இப்படி பண்ணி கொடுக்கலாம். நடுவில் சீஸ் வச்சு கொடுக்கலாம். சீஸ் வேணாம்னுங்கிறவங்க சீஸ் வேணான்னு விட்டுடலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும் இதை. ஸோ இன்னொன்று அப்புறம் பண்ணி காமிக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பண்ணி காமிக்கிறேன். இன்னும் ஒன்று பண்ணி காமிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கல்லில் போட்டோம். அது மாதிரி இன்னொன்று இதே மாதிரி 2 போட்டால் போடுறோம். அதுக்கு ரொம்ப 4-5 போட்டோம்னா இது கவனிக்கிறதுக்கு அது தீஞ்சு போய்டும், அது கவனிக்கிறதுக்கு இது தீஞ்சு போய்டும் அப்புறம். ஸோ இப்படி போட்டு இப்போது இது போடணும் பட்டர். பட்டர் போட்டோங்க. இப்போது இந்த பக்கமும் தடவிடலாம். ஓகே, கொஞ்சம் போதும். இந்த ஒரு பக்கம் நல்லாயிருக்கு, ஒரு பக்கம் இல்லை. இவ்வளோ போதும். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போடலாம். இப்போ இது சீஸ் வந்து வேணும்னா சீஸ் வைக்கலாம். பாதி சீஸ் வைப்பேன், ஏன்னா ரொம்பலாம் வச்சு இது பண்ண வேண்டாம். இது வந்து இப்படியே ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. வெறும் ப்ரெட்டு சாப்பிட்றத விட இது மாதிரி சாப்பிடலாம். இதில் வந்து அங்கே அப்போ சொன்ன மாதிரி இது அது கேரட்டு, ஆனியன் என்ன வேணால் போடலாம். சீஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம வந்து இதோட இது முடிச்சுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இப்படி பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சீஸ் வந்து சர்வ் பண்ணிடலாம். இது